2026 திமுக கட்டாயம் ஜெயிக்கணுன்ற முடிவில் இருக்காங்க. 200 தொகுதியில் வெல்வோம்னு சொல்கிறாங்க. அப்போ திமுக அதே சீட்டை குறைச்சி கொடுத்தாலும் இல்லை அதே சீட்டை கொடுத்தாலும் ஏற்கிற மனநிலையில் இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் இல்லை. இடதுசாரிகள் கிட்டத்தட்ட முற்றிலும் விலகி விட்டார்கள். திமுக எந்த காலத்திலும் கூட்டணி இல்லாமல் வென்றதாக சரித்திரம் இல்லை. அதிமுகவுக்கும் இப்போ தான் நிலைமை. கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்கிறாங்க. உங்களுக்கு நடத்துறதுல என்ன பிரச்சனை இருக்குது? எது பேசு பொருளாக மாறுதுன்னா, விஜய் திரிஷாவை சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் கூட்டு போனார், 2 பேரும் போனாங்கன்னு. சார்ட்டர்ட் ஃப்ளைட் அந்த லிஸ்ட்டு அது வெளியே வரக்கூடாது, எப்படி வந்துன்னு தெரியாது. அப்போ அந்த லிஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதை பேசு பொருளாக்குறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக நேற்று சொன்ன எடப்பாடி சொன்ன நீங்கள் விரும்புகிற கூட்டணினா, இன்றைக்கி அதிமுகவில் பெரும்பாலானவர்களுடைய எண்ணம் விஜய் நம்ம பக்கம் வருவார், நம்ம வைக்கலாம், அதை குறிப்பிட்டு தான் சொல்கிறார் நான் நினைக்கிறேன். அதற்கான பேச்சுவார்த்தைகள் தனியாக போய்கிட்டு இருக்குது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காண சிறப்பு வந்தால் மொத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் அவர். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுடைய பொதுக்குழு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று முடிஞ்சிருக்கு. ஸோ பொதுக்குழு எப்படி நடக்கும், என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஏகப்பட்ட ஜோசியங்கள் சொல்லப்பட்ட நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பொதுக்குழு ஒரு வழியாக நடத்தி முடிச்சிருக்காங்க. வந்திருந்த தலைவர்களும் எடப்பாடி என்ன சொன்னாரோ அதையே மறுபடியும் பேசியிருக்காங்க. சிவி சண்முகம் கூட கூட்டணி வரலன்னா கவலைப்படாதீங்க, 11 அம்மா இருக்கும்போது எப்படி வந்துச்சு, 2001 எப்படி வந்துச்சு அப்படின்னு வரலாற்றெல்லாம் பேசி 26 நம்ம கடைசி நேரத்தில் நம்ம கூட்டணி அமைப்போம், வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பொருளாளராக இருந்த திண்டுக்கல் சீனிவாசன் கலந்துக்க முடியல. அறிக்கையை விஜயபாஸ்கர் வாசிச்சிருக்காரு. இதை தாண்டி பெருசாக எந்த ஒரு பின்னடைவும் அதிமுகவுக்கு இல்லை அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எப்போது தான் பின்னடைவு இருந்தது அப்படின்றதான் என்னுடைய முதல் கேள்வி. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு செயற்குழு கூட்டம் நடந்தப்போ கூட 6 அமைச்சர்கள் போர்க்கொடி தூக்கியிருக்கார்கள். ஒரு பெரிய அரசியல் விமர்சகர் சொன்னார், ஒரு 40 எம்எல்ஏக்களோட எஸ்பி வேலுமணியும் யாரோ துண்டா தனியாக போயிடுவாங்க, எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் சேர்ந்து போயிடுவாங்கன்னெலாம் பேசினார். இதோட இந்த செயற்குழுவில் பெரிய டமால் டிமிலாம் நடக்க போகுது, சென்ட்ரிக்காக பார்த்தா அது பொலரைஸாக ஆகிடும் அப்படின்லாம் பேசியிருந்தாப்புல. ஒன்றும் இல்லையா? அப்போ கூட நம்ம சொன்னோம், மாற்று கருத்துலாம் இருக்குது. எல்லாருக்கும் அந்த வெளியில் போனவங்கள உள்ளே கூப்பிடணுன்றதுல கருத்து இருக்குது, சசிகலா அவங்களோட எப்படி செயல் பண்ணுன்றதுல கருத்து இருக்குது, டிடிவியை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாமான்றதில் கருத்து இருக்குது, பிஜேபி கூட சேரலாமா வேணாமான்ல 2 பட்ட கருத்து இருக்குது, ஓபிஎஸ்ஸை விட்டுட்டு ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்கள சேர்த்துக்கலாமான்ற கருத்து இருக்குது, கேசி பழனிசாமியை எப்படி ஆப் பண்ணுறது, அவரை எப்படி கட்சிக்குள்ளே கொண்டு வரலாமான்றதில் கருத்து இருக்குது. மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் என்ன இருந்தாலும் ஒற்றை புள்ளி, நம்ம 2026 தேர்தல் அதில் ஜெயிக்கணும். ஜெயிக்கலைன்னா நம்ம யாருக்குமே வாழ்க்கை கிடையாது. 2026 தான் அதிமுகவுக்கு ஒரு எழுச்சியை கொடுக்கும். அதனால் நம்ம 1000 பிரச்சனை இருந்தாலும் இந்த இதில் ஒன்றா இருப்போம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இது ஆகும். இந்த 6 பேர் பிரச்சனையே ஒரு மூத்த செய்தியாளர் சொன்னதை எல்லோரும் தூக்கிட்டு சுற்றுனாங்க. எப்போவுமே இவங்களுக்குள்ள என்னென்னா, ஆளுங்கட்சிக்கு இவர்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஏடிஎம்கில் பிரச்சனைன்னு பெருசாகிறது. அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சின்ன மீடியாக்கள், இன்னொன்று மாப் மென்டாலிட்டி. அங்கே மோடி நிறுவ பிடிச்சி திட்டுற மாதிரி இங்கே ஆமாம், எதானாலும் அதிமுக, ஏதாவது நடந்தாலும் அதிமுக. ஒரு பாலம் உடஞ்சிச்சா 6 பாலம் அங்கே உடஞ்சிருக்குதுன்னு இது பண்ணுவாங்க. அந்த டங்ஸ்டன் மேட்ரா ஏடிஎம்கே தான் இது பண்ணுதுன்ற மாதிரி விட்டுவாங்க. சட்டசபையில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்னு தான் பேசாவிட்டாலும், தான் லைட்டாக பேசினாலும் அண்ணாமலையெல்லாம் விட்டு பேச வைக்கிற அளவுக்கு பவராக இருந்தாங்க. 2024 அதோடைய விளைவை பார்த்தோம். அதிமுக ஒன்றுமே இல்லை, அதிமுக 4வது இடம் 5வது இடம் ஒன்றும் இல்லைன்றலாம் பேசினாங்க. ஆனால் அதே வாக்குகள் 1-2% குறைஞ்சி 1% கூடி வாக்கு வாங்கினதை நம்ம பார்த்தோம். அந்த பர்சன்டேஜ் விவகாரத்தில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் 22 சீட்டு போட்டிக்கிட்டோம், போன வாட்டியை விட 2 சீட்டு கம்மியாக போட்டிருக்கோம். ஆனால் இந்த வாட்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா சீட்டு போட்டிருக்கீங்க, 34 சீட்டு போட்டிருக்கீங்க. அதை வச்சு கணக்கு பார்க்கும்போது நீங்கள் கம்மியாக தான் வந்திருக்கீங்க. நாங்கள் போட்டிக்கிட்ட கணக்கு போட்டி பார்த்தோம், நாங்கள் அப்படி நாங்கள் பிரித்து தொகுதி வாரியாக கணக்கு போட்டு பார்த்தோம்னா 41% வந்திருப்போம் அப்படிங்கிற கணக்கை நேற்று சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. யார்? திமுக தரப்பில். இது என்னென்னா, இப்போ ஜெயிக்கும் பொழுது நீங்கள் இவ்வளோ கூட்டணியோடு நின்று 26, அப்போ இப்படி எடுத்துக்கலாமா? எல்லா கூட்டணி கட்சி ஓட்டுகளும் உங்களுக்கு விழுந்துருக்குது. உங்கள் ஓட்டு கூட்டணி கட்சி விழுந்தாலும்
கூட்டணி கட்சி ஓட்டும் விழுந்ததுனால தான் உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்ல முடியுமா? தேர்தல் ஆணையம் தான் இந்த பர்சன்டேஜை வெளியிடுது. அப்போ எத்தனை தொகுதிகள் நிற்கிறீங்க, என்ன இது, அத்தனை தொகுதிகளில் அவங்க தனியாக நின்னாலும் அவர்கள் வந்து மக்களை சந்திக்கிற அந்த இது, மக்கள் அவர்களுக்கு போட்ட வாக்குகள் தான் இது. இது இல்லாட்டி கூட்டணியே நின்றுந்தாலும் அந்த கூட்டணி இதில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்திருக்கும்ல, அதையெல்லாம் பார்த்தாலும் இவங்களுக்கு அதுலேயும் இவங்க ஓட்டு இருக்கும். அதனால் இந்த மாதிரி உள்கணக்குகள்லாம் போயிட்டு பிரிச்சுக்கிட்டு பேசுகிறது இன்றைக்கி இல்லை, கலைஞர் காலத்துலேருந்தே அதுதான் இது. பெரிய தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதத்தில் நம்ம இவ்வளோ தான், 1% தான் எம்ஜிஆர் கூட வாங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு இது பேசுவார், கடிதம் எழுதுவார். அடுத்த தேர்தலில் 48 37 ஆகிடும், அப்பவும் ஒரு கதை சொல்லுவார். இந்த மாதிரி இதெல்லாம் சகஜம். அப்போ எங்கே போச்சு 50 சில்லற பர்சன்டேஜ் 2019 வாங்கினீங்கல்ல, அது எங்கே போச்சு? அந்த கேள்வி கேட்டால் அந்த பர்சன்டேஜை வந்து நேற்று இதுக்கு பிறகு வந்து ஒரு டேட்டா எடுத்து பார்க்கும் பொழுது திமுக ஜெயிச்ச இடங்கள்ல இப்போ 53 வாங்கினாங்க, இப்போ 40வது குறைஞ்சிருக்கு அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வித்தியாசம் வந்து 6% 7% தான் இருக்குது. இதுவே 2014 16 அதிமுக தனிச்சு நின்று ஜெயிக்குது, இல்லை அதிமுக பெருசாக ஜெயிக்கிற இடங்கள்ல அந்த வெற்றி வித்தியாசம் பார்க்கும்போது திமுக அதிமுகவுக்கான வித்தியாசம் பார்க்கும்போது அது 10-12% மேலே இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆக திமுக கூட்டணிகள் பிரதானமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு. திமுக எந்த காலத்திலும் கூட்டணி இல்லாமல் வென்றதாக சரித்திரம் இல்லை. அதிமுக எம்ஜிஆர் காலத்தில் காங்கிரஸை விடக்கூடாதுன்னு பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஜெயலலிதா அதை உடச்சி கூட்டணியே இல்லாமல் ஜெயிச்சு காமிக்கிறேன்னு 2014 எலெக்ஷனில் 37 தொகுதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இது. இவங்க என்னெல்லாம் நின்று கூட ஒன்றும் பண்ண முடியல. இதே மாதிரி அவங்க பல தடவை பண்ணியிருக்காங்க. ஆனால் திமுகவுக்கு அந்த வரலாறு இருக்குதான்னு பார்த்தா இல்லை. இப்போவும் ஆதவ அர்ஜுன்லேருந்து எல்லாரும் சொல்கிறது கூட்டணி இல்லாமல் இல்லை. அதிமுகவுக்கும் இப்போ தான் நிலைமை, கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஜெயலலிதா காலத்தோடு அது முடிஞ்சது. அப்போ இனி வரும் அரசாங்கம் கூட்டணியோடு தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான். இப்போ அதிமுகவுக்கு வர்றேன். நேற்று பொதுக்குழுவை அவர்கள் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவில் நேற்று ஸ்கோர் பண்ணாங்களா இல்லையா? நேற்று எடப்பாடியுடைய அந்த பேச்சு மிகப்பெரிய வரவேற்பை எல்லார் மத்தியிலையும், பல அதிகாரிகள் மத்தியில் கூட இது வந்து நல்லா பேசியிருக்காரு அப்படின்னு அனைத்து சேனல்களும் அவர் பேச்சை முழுமையாக ஒளிபரப்பின. கடுமையாக அவர் குற்றச்சாட்டுகளை வைத்த பொழுதெல்லாம் நான் பார்க்குறேன் கட் பண்ணிட்டு வாங்கன்னு. ஆனால் கட் பண்ணல, முழுமையாக ஓடிச்சு. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, ஒரு நாளைக்கு இத்தனை கோடி, வருடத்துக்கு இவ்வளோ கோடின்றதெல்லாம் பேசினார். மன்னராட்சின்னு அவரும் பேசினார், வாரிசு கட்சின்றதும் பேசினார். பல்வேறு குற்றச்சாட்டுகளை நேரடியாக வச்சப்போவும் எந்த இதுவும் கட்டாகாமல் லைவ் போச்சு. இறுதியாக சிவி சண்முகம் சொன்ன மாதிரி தேர்தலில் கூட்டணி அமைப்போம், வலுவான கூட்டணி நம்ம அமைக்கிறோம் அப்படின்னு பேசினார். ஜனவரிக்கு மேலே நான் சுற்றுப்பயணம் கிளம்ப இருக்கிறேன். அப்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேற்று நடந்த அந்த பொதுக்குழுவும் சரி, அது கட்டுக்கோப்பாக நடந்ததும் சரி, போன தடவை ஒரு மாநாட்டில் சாப்பாடு வந்து வீணடிச்சது எல்லாம் போட்டாங்க. ஆனால் இந்த தடவை ரொம்ப பக்காவாக அமைச்சர்களே வந்து பரிமாறுறது இதெல்லாம் கூட நடந்தது. அப்போ ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு அருமையான ஒரு மாநாடை நடத்தி முடிச்சிருக்காங்க. இது எல்லாராலும் திரும்பி பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி செயல்பட போகிறீங்கன்றது தான் ஒவ்வொரு கட்சிக்கும் உள்ள இதை காமிக்கும் வலிமையை. அப்போ இது ஒரு எழுச்சியாக, இது ஒரு பெரிய வரவேற்பாக இருக்குதுன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்கன்னு அர்த்தம். இன்னும் அடுத்தடுத்து மாதங்கள் அடுத்தடுத்த இது வரும்பொழுது இன்னும் வீச்சாக தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. இதில் மிக முக்கியமாக இந்த பொதுக்குழு நோக்கி வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. திமுக அரசை குறிப்பிடும் இடங்கள்லாம் கண்டனம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே பாஜக விமர்சிக்கக்கூடிய இடங்கள்லாம் வலியுறுத்தல் தான் இருக்குது. இந்த இடத்துல இன்னமும் வந்து இவங்க பாஜக கூட ரகசிய உறவை தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திமுக தரப்பில் குற்றம் சாட்டி இன்னமும் அந்த கள்ளக்கூட்டணி தொடருது, அதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, இப்படி வலியுறுத்தல் அப்படிங்கும் பொழுது சிறுபான்மை நம்பிக்கையை வந்து இன்னமும் அதிமுக முழுசாக பெறலை, இந்த வலியுறுத்தல் அது வந்து இன்னமும் குறைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. எப்போ ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணயம் வெளியிட்டு இதெல்லாம் பண்ணாங்களோ, எப்போ கவர்னர் இதெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ, எப்போ சிறைவாசிகள் விடுதலை இந்த மாதிரி விஷயங்களில் மாறுபட்ட நிலைப்பாடு எடுத்தாங்களோ, அப்போவே சிறுபான்மை மக்களுடைய இது வந்து உங்களுக்கு இல்லை. நீங்கள் பல இது பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் இப்போ தௌஹீத் ஜமாத்து இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்ன தான் இஸ்லாமிய இயக்கங்கள் இவருக்கு துணையாக இருந்தாலும் இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் பலர் மத்தியில் அந்த ஒரு வெறுப்பு இவங்க
சார்பு அரசியல் எடுக்கிறாங்கன்றது தெரியுது. இங்கே இவர்கள் மேலே அதிமுக மேலே இவங்க சிஏ ஆதரிச்சாங்க, பல இதை சொல்லி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை துடைக்கிறதுக்கான வேலைகள் தனியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சிலர் டிஎம்கே சைடில் நாங்கள் அந்த காலத்தில் வாஜ்பாய் காலத்துலேயே நாங்கள் கொள்கை பேசுகிறவங்களாம் பேசுகிறாங்க. ஆனால் 2002 அது அங்கே உள்ள சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது மாதிரி பேசுனது, அதை ஆதரித்ததெல்லாம் இப்போவும் இந்த சைட்லேருந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கி எப்படி நீங்கள் மத்திய அரசோட இணக்கமாக போகிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, இந்த வலியுறுத்தல் கண்டனன்றதெல்லாம் இருக்குல்ல, இங்கே திமுக அவர்களுக்கு எழுதுகிற கடிதம் மற்ற விஷயங்கள்லாம் வலியுறுத்தலாக தான் இருக்கும். ஒரு மாநாடு கல்வியை பொதுப்பட்டியலில் கொண்டு வரன்றதுக்கான வலியுறுத்தல் அப்படி தான். அதை எப்படி கண்டிப்பீங்க, கண்டனம்னு எப்படி சொல்லுவீங்க? அதே நேரத்தில் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சியை எதிர்கட்சியாக முன்னர் ஆண்ட கட்சி மாநில அரசியல் மாநில தேர்தல் வரப்போகுது, அவங்க தீர்மானத்தில் கண்டிக்க தான் செய்வாங்க. வெள்ள நிவாரணம் கொடுங்க அப்படின்னு வலியுறுத்த தான் செய்வாங்க. வெள்ள நிவாரணம் கொடுங்கன்னு கண்டித்து தீர்மானம் போடுவாங்களா? இல்லை கொடுக்கலன்னு கண்டிக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி. கொடுக்கலன்னு கண்டிக்கிறது எப்படி கண்டிக்க முடியும்? இந்த ப்ராசஸ் இருக்குது, அடுத்து இன்னும் வடகிழக்கு பருவமழை முடியல, அந்த இதெல்லாம் தனியாக போய்கிட்டு இருக்கும். இவங்களுக்கு வந்து நேரடியாக ஆட்சி செய்கிறதுல பிரச்சனை, ஆட்சி இந்த மழை வெள்ளம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பல்வேறு விஷயங்களில் கண்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இவங்க தான் கண்டிக்கணும், அவங்கள கண்டிச்சு என்ன பண்ண போகிறாங்க? இவங்க அதில் தேடுறாங்க இந்த விஷயத்தை, இதில் என்ன சிக்குது, அதில் போய் உள்ளே பூந்து எதாவது பண்ண முடியுமா, அப்படி தான் இவங்களுடைய இது போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். அலகாபாத் நீதிமன்ற நீதிபதி வந்து பேசின பேச்சுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த விஷயத்தில் அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு தீர்மானம் அது ராஜ்யசபாவில் கொண்டு வராங்க. அதுக்கு வந்து ஒரு 50 எம்பிக்கள் சைன் இருந்தால் போதும். அதை இவர்கள் இந்தியா கூட்டணியிலையும் திமுகவினரும் எல்லாருமே அவங்களுக்குள்ளே நிரப்பிக்கிறாங்க. அதான் இந்தியா கூட்டணி தான் அதை கொண்டு வருது. அப்போது அந்த தீர்மானத்தில் 4 பேர் தான் டிஎம்கேலேருந்து சைன் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு 50 பேர் போதும், 46 பேர் மற்றவங்களாம் போட்டோன்னா டிஎம்கேலேருந்து ஒரு 4 பேர் போடுறாங்க. டிஎம்கேல 12 பேருக்கு மேலே இருக்கிறாங்க, அதனால் அதை 4 பேர் போடுறாங்க, முடிஞ்சு போச்சு. இதை எப்படி உருட்டுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு நீதிபதியை நீக்குவதற்கான தீர்மானத்தில் அதிமுக புறக்கணித்தது பார்த்தீர்களா, சைன் பண்ணவில்லை அப்படின்றாங்க. ஆனால் நடந்தது என்ன? 50 இதில் இவங்கள்ட்ட கேட்கல, அவங்கள்ட்ட 120 பேர்கிட்ட இருக்காங்க, அவங்களாம் அதை 50 ஒப்பிட்டாங்க. அதில் 4 தான் டிஎம்கே போட்டிருக்கு, மீதியெல்லாம் போடல. அப்போ அதிமுகவுடைய கேள்வி என்ன, எங்கள்கிட்ட கேட்டிங்களா? எங்ககிட்ட அந்த விஷயத்தையே வரல, நீங்கள் சைன் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணியிருப்போம். ரெண்டாவது, நீங்களே 4 பேர் தான் போட்டிருக்கீங்க, மீதி யாரும் போடலை. காங்கிரஸ்லேருந்து மற்றவங்கெல்லாம் போட்டிருக்காங்க, உங்கள் கூட்டணிக்குள்ளே போட்டுக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் ஏன் மற்றவங்க உங்கள் திமுகலேயே மற்றவங்களாம் போடல? அப்போ உங்களுக்குள்ளே 2 இது நாங்கள் கேட்கவா? அப்போ என்ன விஷயம்னா, இது எதையாவது சொல்லி பாஜகவுடைய இவங்க கூட்டு அப்படின்னு அந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை தன் பக்கம் வச்சுக்கிறதுக்கான வேலையை தொடர்ச்சியாக அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதை அவர்களுடைய அதிமுகவுடைய ஐடிவிங்க மற்றவங்க வந்து அந்த முறியடிக்கிற வேலை பண்ணணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே இவர்கள் அதிமுக இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்கிறாங்க. உங்களுக்கு நடத்துறதுல என்ன பிரச்சனை இருக்குது? உங்கள் இந்தியா கூட்டணியே அதோடைய கொள்கையாக இதுதான், அவங்களுடைய மாநிலங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்போ அதை வந்து வசதியாக மறைக்கிறாங்க. டங்ஸ்டன் விஷயம் பெருசாக சட்டசபையில் வந்துச்சு, அதை வந்து இவரை பேசுகிறதையும் லைவ் கட் பண்ணுறவெல்லாம் பண்ணாங்க. அப்போ டங்ஸ்டன் மேட்டரில் நீங்கள் ஏன் அதை வலியுறுத்தலை அப்படின்னு. இப்போ கண்டனன்றது வர்றேன், கண்டனம் அப்போவே கண்டனம் தெரிவித்து லெட்டர் எழுதிருக்கலாம்ல அந்த ஏலம் விடுறதுக்கு முன்னாடியே. ஏன் சும்மா இருந்தீங்கன்னு தான் அவர் கேட்குறாரு. நாங்கள் தான் இப்போ கடிதம் எழுதிருக்கோமே அப்படின்றாரு. ஏங்க இது ஏலம் தான் விட்டா பிறகுங்க, ஏலம் விடுறதுக்கு இந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தடுத்துருக்கலாம், ஏன் தடுக்கல, அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் உருட்டுறாங்க. இதுதான் இந்த வார்த்தையில் விளையாடுறது, பெரிய விங்கு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சின்ன பிரச்சனையும் போட்டு டைவெர்ட் பண்ணுற வேலையை பண்ணுறாங்க. இது எல்லாம் முறியடித்து தான் எலெக்ஷனை சந்தித்து வரணும். அந்த வேலையை அதிமுக ரொம்ப லாபகமாக செய்யணும். இது எல்லாம் இல்லாமல் இது போன்ற சின்ன சின்ன உருட்டுகள் இதெல்லாம் வந்து மக்கள் இதை கடந்து அவங்க பிரச்சனையை வச்சு பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது கதை சொன்னீங்கன்னா அவன் பாதிக்கிறான் நேரடியாக. இன்றைக்கி கூட கடலூரில் ஒரு 60-70 கிராமத்து மக்கள் ஒன்றா சேர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் பெரிய இது. நீங்கள் சென்னையில் மழை வெள்ளம் வந்தால் இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பெருசாக தண்ணின்னா இவங்களும் உடனே போய் பார்க்குறது, முதல்வர் போகிறது, துணை முதல்வர் போகிறது, அமைச்சர்கள் போகிறது, மேயர் போகிறது, எம்பிக்கள் போகிறது, சென்னையை காப்பாற்றி விட்டான்லான்றது. அந்த மாவட்டங்கள் முழுவதும் கடுமையாக வெள்ள பாதிப்பு இருக்குது. தூர்வாராதனால ஒரு எடப்பாடி பழனிசாமியே சொல்கிறாரு, தூர்வாரில் பல பிரச்சனைகளால் வெள்ளம் அதுன்னு
ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஏரியாவில் எந்த மாவட்டம், விழுப்புரம் தான் நினைக்கிறேன், தண்ணி வர்ற பாதையில் பாலம் கட்டியிருக்காங்கள, அது கீழே தூர் வரலையாம். அதனுடைய விளைவு சைடில் ஏறி தான் ரோடை உடைச்சிட்டு போயிடுச்சு. இன்னொரு ஒரு வீடியோவும் நீங்கள் பார்த்துருக்கேன். தண்ணி இருக்குது, ஆற்று மேலே பாலம் கட்டணும், தண்ணியை தடுத்துட்டு காங்கிரீட்டு போடுறதுக்கு பதிலாக தண்ணியிலேயே காங்கிரீட்டு போட்ட வீடியோவும் இப்போ பாலம் கட்ட இருக்குது. தூர் வாராதனால வாய்க்கா வரப்பு மற்ற விஷயங்கள்லாம் பண்ணாதனால தண்ணி வீணாக போய் வெள்ளமாக போய் போகுதுன்னு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம், அறிவிச்ச நிவாரணம் கூட போகல. அறிவிச்ச நிவாரணம் கம்மின்றது பிரச்சனை. இப்போ இதில் அதிமுக இதெல்லாம் என்ன பண்ணணும், ஏன் கம்மி நிவாரணம் அறிவிச்சிங்க 6000ன்னு போராட்டத்தை கொண்டு போகணும். இங்கே நிவாரணமே கிடைக்கல. அப்போது உங்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு வீரியமாக கொண்டு போகணும், அது அவங்க பக்கம் உள்ள விமர்சனம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் இவங்க வச்சுருக்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ளே மற்ற எதை பேசுகிறதில்ல. ஆனால் எதை பேசுகிறாங்க, எது பேசு பொருளாக மாறுதுன்னா, விஜய் திரிஷாவை சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் கூட்டு போனார், 2 பேரும் போனாங்கன்னு. ஒரு கல்யாணம் நடக்குது, தன்னுடைய தோழி விஜய் கூட நடித்தவர், திரிஷாவுடைய நடித்தவர், 2 பேரும் ஒரே மாநிலத்தை சேர்ந்தவங்க, அவங்க திருமணம் நடக்குது. ஒரு பழைய நடிகையுடைய மகள் அவங்க, அந்த வகையிலையும் நெருக்கமாக இருப்பாங்க. அதில் அவங்க கூப்பிடும் பொழுது ஒரே கல்யாணம் ஒரே இடத்துக்கு போகும்போது சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஒருவேளை அந்த நடிகை கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கலாம். இதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு சார்ட்டர் ஃப்ளைட் அந்த லிஸ்ட்டு அது வெளியே வரக்கூடாது, எப்படி வந்துன்னு தெரியாது. அப்போ அந்த லிஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதை பேசு பொருளாக்குறாங்க. அப்போது இதை பேசு பொருளாகும் பொழுதே வேறு சில விஷயங்கள்லாம் வருமே அப்படின்றத பற்றி கூட கவலைப்படாமல் இன்றைக்கி இது டாக் மாறுச்சுன்னா மற்ற விஷயங்கள் பின்னாடி போகுன்றது. இது ஒரு மலிவான அரசியல். இதெல்லாம் மீறி தான் ஆதவ அர்ஜுன் அரசியல்லேருந்து அதிமுக பொதுக்குழுலேருந்து எல்லாமே வெளியே வருது. இது தெரியுதா அந்த வித்தியாசம்? முன்ன மாதிரி எனக்கு என்னென்னு பல விஷயங்களை டைவர்ட் பண்ண முடியல. அதை தாண்டி தான் இந்த வெள்ளம் மழை மற்ற பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஊடகங்களும் முன்ன மாதிரி எனக்கு என்னென்னு மறுக்க முடியல. இது நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்த ஆண்டு அதிகமாகும். நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கேருந்து ஜீரோலேருந்து மைனஸ்லேருந்து ஜீரோவுக்கு வந்துடுவாங்க. எல்லாத்தையும் போடுற நிலைமைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லாம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸும் மாறும். அதனால் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி சொல்கிறது கூட்டணி, அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்களும் கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாங்க. 26லையும் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை எடப்பாடி தொண்டர்களுக்கு கொடுத்துருந்தார். 26லையும் அந்த வாக்குறுதியை கொடுக்குறார். ஆனால் 24ல் இருந்த அதே நிலைமை தான் இப்பவும் இருந்துக்கிட்டு இருக்குது. கட்சி அதே நிலைமையில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. புதுசாக எந்த ஆட்களும் சேரலை. கட்சி அந்த பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கும் பொழுது, எதன் அடிப்படையில் 24ல் வராத கட்சிகள் 26க்கு வரும், மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி நீங்கள் விரும்பும் கூட்டணி, எல்லோரும் எதிர்பார்க்கும் கூட்டணிங்கிற வார்த்தையை எடப்பாடி அண்டர்லைன் பண்ணுறது மூலமாக விஜய் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைகள் போகுது, விஜய் குறித்து அவர் பேசினாரா அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அதாவது 2024 இல்லாத எந்த சூழ்நிலை இப்போது பெருசாக மாறி இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. 2024 எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். விஜய் வரல, அப்போது அதிமுக பாஜக கூட போய்டும்னு ஒரு நிலைமை. அதனால் மாற்றம் வரல. இன்னொன்று, எல்லோரும் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. ராகுல் காந்தி இங்கே ஆன்டி மோடி அலை தான். அப்போ நம்ம ஏன் தேவையில்லாமல் போய் ஏடிஎம்குள்ளெலாம் போந்து நம்மளுடைய வாய்ப்பை இழக்கணுன்றது தான். திருமாவளவன் என்ன சொன்னார்? 24ல் திமுகவுடன் தான், 26ல் இல்லை. கரெக்டாக அப்படி தானே சொன்னார்? இல்லைன்னு தானே சொன்னார். அப்போ முடிவோடு போனார். அப்போது ஆனால் இப்போ 31 வரைக்கும் திமுக கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. 51 விட சொல்லிட்டோம். கட்சி அப்புறமா இருக்குதா பாருங்கள். ஏன்னா நீங்கள் மக்களுடைய மனப்பான்மையோட ஒற்று சேர்ந்து போகலன்னா மதிமுக கதை, மக்கள் நீதி மைய கதை தான் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி கட்சிகள்லாம் காணாம போயிருக்குது. தமாக எவ்வளோ பெரிய கட்சி. இன்றைக்கி நீங்கள் மக்களுடைய மனது இருக்கிற சூழ்நிலைக்கு மாறாக நடந்தீர்கள் என்றால் கட்சி காணாமல் போகும். அது எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் அப்படியே தேஞ்சிட்டு போயிடும் அது அவங்களுக்கு. அப்போது 2024 அதிலேயே இவர்கள் ஏகப்பட்ட அதிருப்தி. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் இருந்தார்கள். 2026 அப்படி இல்லை. அதிமுக பாஜக கூட இல்லைன்றது ரொம்ப உறுதியாக தன்னுடைய கட்சிக்குள்ளேயே சில பேர் விரும்பினாலும் முடியவே முடியாதுன்னு கேஸ் வரும்னு சொன்னால் கூட நாங்கள் பார்த்துக்குறோன்ற லெவலுக்கு நிற்கிறாங்க. விஜய் கட்சி கொண்டு வந்துட்டார். இப்போ இவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2026 திமுக கட்டாயம் ஜெயிக்கணுன்ற முடிவில் இருக்காங்க. 200 தொகுதியில் வெல்வோம்னு சொல்கிறாங்க. அப்போ 200 தொகுதியில் வெல்லணுன்னா திமுக எவ்வளோ போட்டிடணுன்றது இது.
அப்போது திமுக அதே சீட்டை குறைச்சி கொடுத்தாலும் இல்லை அதே சீட்டை கொடுத்தாலும் ஏற்கிற மனநிலையில் இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் இல்லை. இடதுசாரிகள் கிட்டத்தட்ட முற்றிலும் விலகி விட்டார்கள். நீங்கள் அந்த கலைஞர் விழா புத்தக வெளியீட்டு விழா செக்ரட்டரி நடக்கும்போது கூட இடதுசாரி தலைவர்கள் யாருமே இல்லை. காங்கிரஸ் விசிக தலைவர்கள் தான் இருக்காங்க. பன்ருட்டி வேலுமுருகன் அங்கே தான் இருக்கார், ஜவாஹிருல்லா அங்கே தான் இருக்கார் சட்டசபையில், அவங்கள கூட கூப்பிடல. அப்போ இவங்க இல்லாமல் தான் அந்த இது நடந்தது. கலைஞர் புத்தகம் அதை தான் சொல்ல வரேன். அப்போது இது ஒரு பாட்டு ஓடுது. நீங்கள் காங்கிரஸுக்கு 25 சீட்டு தான் நான் தருவேன்னு சொன்னால் காங்கிரஸு அதை ஏற்றுக்கிற காங்கிரஸ் இன்றைக்கி இல்லை. அவங்க ஜாஸ்தி, ஏன்னா ஆப்ஷன் இருக்குது. அங்கே 50 தருவாங்க, இங்கே போனால் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி தான் மற்றவர்களுக்கும். ஆனால் கூட்டணி கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவில் இருக்கும்போது அது வந்து எம்எல்ஏ சீட்டு, எம்எல்ஏ பதவி, மற்ற கட்சிகளுக்கு போனால் அது ஒரு எம்எல்ஏ சீட்டு, அதனால் திமுக கூட்டணி தான் இருப்போங்கிற ஒரு பாயிண்ட் சாரவாஸ் பேசியிருக்கார், பல முறை பேசியிருக்காரு. வேறு யார் சொன்னா? திரும்பவே ஒரு இடத்துல சொன்னார்னு நினைக்கிறேன். வேறு யார் சொன்னா? வேறு யாரும் சொன்ன மாதிரி. அப்புறம் கூட்டணி கட்சிகள்ன்றீங்க, அவர் ஸ்போக்ஸ் பர்சனுங்க ஷானவாஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டோம், இங்கே தான் இருப்போன்னு. திரும்ப சொல்கிறாருல, நாங்கள் எது பேசினாலும் என்கிட்ட கேட்டு பேசணுன்னு. அதிமுகவுக்கு போக மாட்டோன்னு 2 பேரும் பேசுகிறாங்களே, யாரை கேட்டு பேசுகிறாங்க? திரும்ப அப்போ சொல்லிவிடுங்க, நாங்கள் வந்து போக மாட்டோம் அதிமுக கூட்டணி இல்லைன்னு. அதனால் அதெல்லாம் நீங்கள் கூட்டணி கட்சிகளுடைய பேச்சாக எடுத்துக்கூடாது. அது சில பேர் இருப்பாங்க. வேலூர் ஞானசேகரன் ஒருத்தர் இருந்தார், பீட்டர் அல்போன்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக இதில் இருக்கும்போது அப்படியே மாறிடுவாங்க. அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போது ஆப்ஷன் இத்தனை சீட்டு அப்படின்னா, இல்லைங்க முடியாதுங்க உங்களை கொடுங்க, இல்லைங்க எங்களால் முடியாதுங்க அப்படின்னா ரைட்டுங்க போகிறோங்க. அவங்க இப்போ டிமாண்டு ஜாஸ்தி பண்ண என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்குமே உண்டானது தானே, அவங்க கட்சியை வளர்க்க தானே அவங்க பார்ப்பாங்க. இந்தியா கூட்டணியிலேயே இன்றைக்கி நிலமை எப்படி மாறுதுன்னா, மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணிக்கு தலைவராக வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ காங்கிரஸை இந்தியா கூட்டணிக்குள்ளே எப்படி நீடிக்கும்ன்றது தெரியாது. நேற்று கூட உமர் அப்துல்லா வந்து காங்கிரஸ் விமர்சனம் பண்ணி காலி பண்ணிட்டார். அவ்வளோதான், அது நெல்லிக்காய் மூட்டை தான், அது முடிச்சாவுத்தா சதுரிடும். அப்போது இந்தியா கூட்டணியே நீங்களும் இந்தியா கூட்டணியில் இல்லை, யார் விடுதலை சிறுத்தைகளும் இல்லை. இந்த மாதிரி பல முடிவு வரும். திமுகவும் ஒரு மாதிரி முடிவு எடுக்குது வச்சுக்கோங்க. இல்லை காங்கிரஸே நம்ம இந்தியா கூட்டணியில் இல்லை, இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா நம்ம ஏன்டா இதில் இருக்கணும்ன்ட்டு வேறு முடிவு தமிழ்நாட்டில் எடுத்தால் என்ன பண்ணுவீங்க? ஹரியானாவில் எடுத்தீங்கல்ல, கூட இருக்க ஆம் ஆத்மி வேணான்னு தானே முடிவு எடுத்தீங்க. மகாராஷ்டிராவில் இவர் போய் முடிவெடுத்தார்ல விடுதலை சிறுத்தைகள், அவங்க ஆர்ஜேடி முடிவெடுத்தாங்கல்ல. அதனால் இந்தியா கூட்டணின்றதும் ஒரு இது ஆப்ஷன் இல்லைன்னு சொல்ல வரேன் இந்த சட்டசபை தேர்தலுக்கு. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் தனக்கு 50 சீட்டு தராங்க அப்படின்னு நீங்கள் இன்னொன்று சொன்னீங்கல்ல, அங்கே இருந்தால் எம்எல்ஏ சீட்டு, இங்கே இருந்தால் சீட்டு கிடையாதுன்னு. அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வர்ற காலகட்டம் வந்து நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸு தொடருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸை தொடர முடியாத சூழ்நிலை தான் திமுகவுக்கு இருக்குது. திமுக கூட்டணி கட்சி இல்லாமல் ஜெயித்ததாக வரலாறு இல்லை. அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் அப்படியே அங்கே போகுதுன்னா, நீங்கள் அங்கே ஆட்சி அமைகிறதுக்கான அங்கே எம்எல்ஏக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே 25 வாங்கிட்டு 25க்கு 20 ஜெயிக்கிறோம் வச்சுக்கோங்க. அங்கே 45-50 வாங்கினாலும் 40 கிட்ட ஜெயிப்போம்னு வாய்ப்பு இருந்தால் அதுதானே வாய்ப்பு, அப்படி தானே பார்ப்பாங்க. நீங்கள் நீ விடுதலை சிறுத்தைகள் ரைட்டு நாங்கள் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்போன்னா, நான் சொல்கிறேன் பாமக என்டிஏ கூட்டணிலேருந்து விலகி அதிமுகவோட கூட்டணி அமைக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தருமபுரி தோல்வி, மற்ற விஷயங்கள்லாம் நம்ம அதிமுகவோட இருந்திருந்தால் இன்றைக்கி வேறு லெவல் ஒரு எம்பி கையில் இருப்பாங்கன்னு. அப்போது இது எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. அவங்க அதிமுக கூட கூட்டணி சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நேற்று சொன்ன எடப்பாடி சொன்ன நீங்கள் விரும்புகிற கூட்டணினா, இன்றைக்கி அதிமுகவில் பெரும்பாலானவர்களுடைய எண்ணம் விஜய் நம்ம பக்கம் வருவார், நம்ம வைக்கலாம், அதை குறிப்பிட்டு தான் சொல்கிறார் நான் நினைக்கிறேன். அதற்கான பேச்சுவார்த்தைகள் தனியாக போய்கிட்டு இருக்குது, அது வாட்டில் போகும். அப்போது விஜய்க்கும் என்ன லாபம்? நீங்கள் தனியாக நின்னீங்கன்னா நீங்கள் மிக பலம் வாய்ந்த திமுகவை சந்திக்க வேண்டிய நிலை வரும். அதிகார பலம், ஆட்சி பலம், அதிகாரிகள், காவல்துறை எல்லாத்தோட கட்சியுடைய அவங்க கட்சியுடைய தேர்தல் ஒர்க்கு பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவலில் இதெல்லாம் சேர்ந்து புதுசாக வந்த ஒரு கட்சி, இது எதுவுமே அனுபவம் இல்லாத கட்சி ஊதி தள்ளுவாங்க. நீங்கள் விஜய்க்கு மாசு இருக்குது, அதெல்லாம் அப்புறம் கதை. களத்தில் நின்று பண்ணும்பொழுது நீங்கள் எப்படி எப்படி யார் யாரை வேலைக்கு வாங்குவாங்க, யார் யாரை எப்படி எப்படிலாம் பண்ணுவாங்க, யார் யாரை எப்படி ஒதுங்க வைப்பாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு கேடயமாக பாதுகாப்புனா அதிமுகவோட சேர்றதோ இல்லை இந்த கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய அணியாக நிற்கிறதோ தான். கூட்டணி கட்சிகளை சேர்த்துட்டு பெரிய அணியாக நின்னாலும் அதில் பார்த்தீங்கன்னா யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு என்ன பெரிய கீழே தளம் இருக்குது, ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க,
அங்கேயும் விடுதலை சிறுத்தை இது தாவேகா தான் உட்காந்து வேலை செய்யணும். விடுதலை சிறுத்தையில் வந்தால் அவங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அது எல்லா மாவட்டத்தில் இருக்குமா? இருக்காது. கம்யூனிஸ்ட்டுகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அப்போ மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி சதுரமான்றதெல்லாம் அதுக்கு. அப்போது இன்றைக்கி ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷனு நம்ம ஒரு பெரிய அளவில், அதாவது சக்கர வியூகத்தை உடைக்க தெரியாத அபிமன்யு லெவலில் இருக்கிறோம். நான் அபிமன்யு பெரிய ஆள் தான், ஆனால் எனக்கு சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு போக தெரியும், வர தெரியாது. அப்போது நான் அதுக்கான விதையை கற்றுக்கணுன்னா அங்கே போகணும். அப்போ அங்கே போயிட்டு சக்கர வியூகத்தை உடைத்துட்டு போகிறதுக்கு மட்டும் இல்லை, உடைச்சிட்டு வெளியே வர விதையும் கற்றுக்கிட்டா நான் ஒரு அர்ஜுனன். அதுக்கப்புறம் நான் தனித்தே களம் காணலாம். அந்த நிலைமைக்கு வரணுன்னா இதை போகணும். அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே வருங்காலத்தில் இருக்கிறது. அதைத்தான் அவரும் சொல்கிறாரு. இப்போ நான் சொன்ன இதெல்லாம் நடந்தால் தேர்தலில் மாற்றம் வரும். இல்லைங்க நான் அப்படி தாங்க, நான் இப்படி தாங்க, நீ இப்படி தானா, மீண்டும் 2024 மாதிரி தான் வரும். கொஞ்சம் மெஜாரிட்டி கூட்டணி கொஞ்சம் அடிபடும், அவ்வளோதானே தவிர பெருசாக மாற்றம் எதுவும் வராது. இதில் அதிமுகவோட சின்னம் பல நேரங்களில் அது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து மீண்டும் ஒரு வழக்கு, 3 தரப்புமே வந்து ஒரே நாளில் வரணும் அப்படின்னு கேசி பழனிசாமி, பன்னீர்செல்வம், எடப்பாடி 3 பேரும் நேரில் ஒரே நாளில் ஆஜராகணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்குது. இதை வைத்து மீண்டும் இரட்டை எலெக்ஷன் முடக்கப்பட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுது. ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் அதை டிபேட் பண்ணுற அளவுக்கு ஆயிருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்ன சொல்கிறாங்க? முடக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. படும்னு யாராவது சொல்கிறாங்களா? நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். அஜித் ஷிண்டே அதை இவருடைய உத்தவ் தாக்கரேவுடைய அந்த சிவசேனா உடைத்து விட்டு வெளியே போகிறார். தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுத்தது? எம்எல்ஏ எம்பி எங்கே இருக்காங்களோ அந்த பக்கம் கட்சி. அப்படி உத்தவ் தாக்கரே யார்? அவர் தான் ஓனர். அவங்க சொந்த கம்பெனி, அவர் தான் ஓனர். சேர்மன் போயிட்டார், இப்போ இவர் தான் சேர்மனு, எம்டி அவர் புள்ள இருக்கார். அந்த கம்பெனியே ஒருத்தர் உடச்சிட்டு போய் அந்த கம்பெனியை வந்து தான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டார். சின்னமே போச்சு, அவ்வளோதான். அதிமுகவில் அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஓபிஎஸ் கிட்ட ஒரு 2-3 எம்எல்ஏ, ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி. கேசி பழனிசாமிகிட்ட அவர் மட்டும்தான் இருக்கார். அப்புறம் வேறு யார் இருக்கா? அவ்வளோ. சசிகலா, தினகரன் வேறு கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாருங்க. அவருக்கு எதுக்கு அவரையும் உள்ள இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு யார் சொன்னால்? கூட்டணிக்குள்ளே தான் கொண்டு வர முடியும். நீங்கள் தேர்தல் ஆணையம் எது பிரகாரம் அவர் வேணால் நான் கட்சியை கழிச்சிட்டு அதிமுக இணையலாம். ஆனால் தினகரனை நீங்கள் அதிமுக சம்மந்தமாக எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா அவர் தனி கட்சி தொடங்கி அதுடைய பொதுச்செயலாளர் இருக்கார். சசிகலா தேர்தல் சின்னம் தொடர்பாக சசிகலா கிட்டேயும் கேட்கணுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சசிகலாட்ட யார் இருக்கா? அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அப்போ தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கும். இல்லை, அந்த உதாரணம் அஜித் பவார், ஷிண்டே கணக்கை உதாரணமாக இங்கே எடுத்தாங்க அப்படின்னா வேறு எதை எடுப்பாங்க? இல்லை, ஆஃபீஸ் பேராஸ்னு கணக்கு எடுத்தாங்கன்னா எடுங்க. யார் இருக்கா? ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10 பேரா? எத்தனை மாவட்ட செயலர் இருக்காங்க? 65-70 மாவட்ட செயலர் இருக்காங்க. எல்லாம் யார்கிட்ட இருக்காங்க? இந்த பக்கம் இருக்கா? இங்கே 1-2 கேசி பழனிசாமிகிட்ட அவர் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட சசிகலாட்ட பஸ் கடலில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அவ்வளோதான். அப்புறம் வேறு என்ன பார்க்கும்? பொதுக்குழு, கட்சியுடைய அமைப்பு செயலாளர்கள், கட்சியுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், இதெல்லாம். இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் கடிதம் கொடுத்து எங்கள் தான் ரெட்டையில் அவைத்தலைவர் தான் முக்கியமானது பைலா பிரகாரம், அவைத்தலைவர் உட்பட இவங்க என்ன வச்சுருக்காங்க? இது தெரியுதா? அது கோர்ட்டு தீர்ப்பே வந்து அவர் கொடுத்துட்டாங்க, அதை ஒட்டி ஓடுது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஓபிஎஸ்ஸுக்கு பொதுக்குழுவால் நிராகரிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டவர். உச்சநீதிமன்றமே நீங்கள் வெளியேற்றப்பட்டது கரெக்டுன்னு சொல்லிடுச்சு. தேர்தல் ஆணையமும் அதை அங்கீகரிச்சிடுச்சு. அதற்கு பிறகு ரெட்டை சம்மந்தமாக ஓபிஎஸ்ஸுக்கு என்ன அதில் பிடிமானம் இருக்கும்? ஆனால் தேர்தல் ஆணையம் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கல, அவர் சிறப்பி சொல்கிறதுக்கு. அது கோர்ட்டு தீர்ப்புனால தேர்தல் ஆணையம் கேட்க போகுதுங்க. ஆனால் கோர்ட்டு தீர்ப்பு கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்தா அவங்க வாங்கி பார்த்துட்டு சரி வாங்க நில்லுங்க, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, ரைட்டு அவருக்கு தாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோ தான். இந்த கேப்புக்குள்ளே எதாவது உருட்ட முடியுமா? உருட்டி மீண்டும் பாருங்கள் ரெட்டையில் சின்னமே போக போகிறது அப்படின்னு கொஞ்சம் அரசியல் விமர்சனம் அவங்களாம் உருட்டுவாங்க. நடைமுறை என்னென்னா இதுதான். இவங்க வந்து வசதியாக இதெல்லாம், அதாவது நான் திருப்பி ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் பத்திரிகையாளர்னா முன் சம்பவங்கள், சட்டம் என்ன சொல்லுது, நடைமுறை என்ன, இதை மட்டும்தான் பேசணும். இதுவே நீங்கள் ஓபிஎஸ்கிட்ட 55% பொதுக்குழு உறுப்பினர்கள்,
எல்லாம் இருந்து அவர் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க, இல்லை கட்சி ரெண்டாக இருக்குது, ரெட்டையில் யாருக்கு அப்படின்னு நடக்குதுன்னா, அன்றைக்கி நம்ம என்ன அனலைஸ் பண்ணோம்னா, எவ்வளோ எம்எல்ஏங்க இருக்காங்க? ஓபிஎஸ்கிட்ட 40 பேர் இருக்காங்க, அவர்கிட்ட 26 பேர் இருக்காங்க, கேசி பழனிசாமிகிட்ட 3 பேர் இருக்காங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் இப்படி, மாவட்ட செயலாளர் இவர்கிட்ட இவ்வளோ. அப்போ நீங்கள் போனீங்கன்னா ரைட்டு ஓகேங்க அப்படின்னு. ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்குங்க, 40 எம்எல்ஏ, ராஜ்யசபா எம்பியில் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஒன்றுமே இல்லாமல் இதில் நீங்கள் என்ன பேசுவீங்க? அப்போ நம்ம யதார்த்தத்தை தான் பேச முடியும், நம்ம விருப்பத்தெல்லாம் பேச முடியாது. ஆனால் இங்கே பல பேர் அவங்களுடைய விருப்பத்தெல்லாம் இதான் நடைமுறைன்னு பேசுகிறாங்க. நீங்கள் பல மூத்த பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக அந்த விஷயத்தை தொட்டு போயிடுவாங்க. அப்போ இதுதான் நடைமுறைன்னா இது பல மாநிலங்களில் என்ன நடந்திருக்குது அதுதான். ஏன் வைகோவே செங்குத்தான பிளவுன்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன பண்ணார்? உதயசூரியன் சின்னம் கேட்போம், கொடியெலாம் பிடிச்சிட்டு வந்தாங்க, பெரிய ஊர்வலம் நடத்துனாங்க. வரலாற்றுலேயே அந்த மாதிரி ஊர்வலம் அதுக்கப்புறம் நடக்கலை, விடிய விடிய போய் சேரும்போது. அப்போது அவங்க உதயசூரியனுக்கோ கட்சி கொடிக்கோ ஆசைப்படலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் மதிமுகன்னு தொடங்கிட்டார். ஏன்னா இது போய் பெருசாக பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும். கட்சி பொதுக்குழுலேருந்து எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு. எம்பி எம்எல்ஏக்கள் அவங்கள்ட்ட அதிகம் இருப்பாங்க, நம்மளால் அதை ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா ஃபைட்டு தான் பண்ணலான்ட்டு அவர் பார்த்தாரு. நமக்கான இதை கொண்டு போயிடலான்ட்டு மதிமுகன்னு கொண்டு போயிட்டார். இதுதான் நடைமுறை. அப்போ வைகோவே அப்படி இது பண்ணுறாருன்னா, நீங்கள் ஒன்றுமே இல்லையே, நிராகரிக்கப்பட்டவர்கள். கேசி பழனிசாமி வருஷம் பூரா அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் வாதாடிட்டு இருப்பார். அவரை ஒரு கட்டத்தில் வலுக்கட்டாயமாக வெளியே அமிச்சாங்கன்ற கோபம் அவருக்கு இருக்குது. அப்போ அவர் மீண்டும் மீண்டும் இந்த தலைமை விமர்சிச்சுட்டே இருக்கிறதுனால அவரால் உள்ள மறுபடியும் போய் சேர முடியல. இதுதான் பிரச்சனையே தவிர, அவர் பொதுச் செயலாளருக்கான இந்த வழக்கு போட்டிருக்காரு, சசிகலா போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த பைலான்னு ஒன்று கொண்டு போகும்பொழுது அதுவும் நிற்காது. ஆனால் அந்த வழக்குகள் நாளாகும். இப்போதைக்கு மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்களா இல்லையா? அவ்வளோதான். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன வேணால் புதுசாக கொண்டு போங்க, நடைமுறை தான் தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு சொல்ல போகுது. இதில் சசிகலா இன்றைக்கி சென்னையில் தான் இருக்காங்க. அவங்க டெல்லியில் போயிட்டாங்கன்னு பரபரப்பாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கேட்டால் போவேலன்றாங்க. ஏர்போர்ட்டில் விசாரித்தா சார் போகல, இங்கே போகல, மதுரையிலேருந்து போனாங்களேன்னு தெரிலன்றாங்க. இங்கே இருக்கிறவங்க கேட்டால் சார் சென்னையில் போயஸ் கார்டு வீட்டில் தான் சார் இருக்காங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு அன்னைக்கு தான் அவங்களுக்கே கடுப்பாகி அந்த கார்த்திகை தீபம் பூஜை பண்ணி போடுங்கடா, போவாத என்ன அங்கே போன மாதிரி கதை போட்டுனுக்கிறீங்க, இதை போடுங்கன்ட்டு அவங்க கொடுத்து அது வெளியில் வந்துச்சு. அதனால் நடைமுறை என்ன அனுபவம் கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் உட்காந்துருக்கலாம் 2 விஷயத்துல பாதிக்கப்படுறாங்க. ஒன்று அனுபவம் இல்லை. அனுபவம் இருந்தால் செக் பண்ணுறது, மற்ற விஷயங்கள் அதை ரொம்ப நுணுக்கமாக டக்குன்னு பேசி எடுத்துடலாம். இவர்கிட்ட பேசணும், இதில் பேசணும், கரெக்டான சம்பவமான அதுக்கான நாலேஜ்லாம் கிடையாது. 2வது ஆசை. எல்லாருக்கும் அவங்க விருப்பம் நடக்கணும்னு ஆசை, அது நடக்காது. அப்போது எது யதார்த்தமோ எது நடைமுறை அதான் நடக்கும், அதை ஏற்றுக்கணும். இப்போது நான் சொல்கிறேன், இப்போ இப்படி போனால் இப்படி வரும். நாளைக்கு இதே கூட்டணி இப்படியே இருந்துருது, விஜய் தனியாக நிற்கிறேன், எல்லாம் தனியாக நிற்கிறாங்க, ஏடிஎம் கூட கூட்டணி யாருமே போகல, பாமக என்டி அப்படின்னு நிற்கிதுன்னா நம்ம அந்த இதை வச்சு தான் பிரிக்க முடியும். இவ்வளோ பர்சன்டேஜ்னால் இவங்க ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. பாஜக, பாமக, அந்த இது மாதிரி வர முடியாது, ஆனால் ஓரளவுக்கு வரலாம். இவர் நாம் தமிழர் கட்சி, தாவேகா, எம்எல்ஏக்கள் வராட்டினாலும் ஒரு 10-12% வரலாம். இல்லை சொல்ல முடியாது, ஒரு 3-4 எம்எல்ஏ கூட ஜெயிக்கலாம். இவ்வளோ தான் இவங்க லெவலில். ஏடிஎம்கே இது இந்த மாதிரி தான் நம்ம பிரிக்க முடியும். இல்லைங்க இந்த ஆட்சி ஒலினுங்க, ஏடிஎம்கே பாருங்கள் பயங்கரமாக ஜெயிக்க போகுது, தனியாக நின்னாலும் அதாங்க ஜெயிக்கும்னா நம்ம ஒரு அனலிஸ்ட்டாகவே இருக்க முடியாது, ஒரு பத்திரிகையாளராக இருக்க முடியாது. அதனால் அந்த சூழ்நிலை எப்படி போதோ அதை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ண முடியும். இன்றைக்கி உட்காந்துட்டு நீங்கள் 26 தேர்தலில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் இந்த வானிலை மாறுதாங்க, தாழ்வு பகுதியாக தாழ்வு மண்டலமாக வலுவடையுதா, அது புயலாக மாறுதுன்னா புயலாக மாறுதுங்க. எதை நோக்கி போகுது, இதை நோக்கி போகுதுன்னா இங்கே மழை. அப்படியே வரும்போதுக்கு ஒன்றும் இல்லை, கரைஞ்சி போகுதுன்னு சொல்லணும். இல்லை எனக்கு ஆசை, இங்கே மழையே இல்லை, அதனால் இது புயலாக மழை பெய்யும் அப்படின்னா என்ன பண்ணுறது? அதனால் கிட்டத்தட்ட வானிலை தான் அரசியலும். அது போக்கை எப்படின்னு கணிச்சு பேசணும். நம்முடைய விருப்பத்தை பேசணுன்னா அது நல்லா இருக்காது. ஓகே சார், என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரை எங்களோட கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.